இந்த படத்துல ஹீரோவோட தம்பிக்கு கண்ணு தெரியாது. அவனை ஒரு 4 ரவுடிங்க ஆசிட்ல கரைச்சி கொண்டுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் அவங்கள பழி வாங்குறதுக்காக சில வச்சிருந்த நம்ம ஹீரோட தம்பியோட டெட் பாடிக்கு முன்னாடி ஒரு சபதம் பண்றான். என்னன்னா, என் தம்பியை கொன்னவன ரத்தத்தால குளிப்பாட்டணும், நெருப்பால எரிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொன்னாங்கன்னு ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கொலைகாரனை யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு இருக்கப்பதான் இதுல வில்லனோட அப்பாவை பயங்கரமா கொண்டுறான். இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு வில்லனோட அண்ணனை இறக்குறாங்க. அவன் வந்து ஹீரோட ஃபேமிலியை ஒவ்வொருத்தரையா குழந்தைன்னு கூட பார்க்காம ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொள்றாங்க. படத்தோட பேரு மார்க்கோ. ஒருத்தன் ஜீசஸோட பேரால அப்பப்போ ஒரு கொலை பண்ணிட்டு ஜீசஸ் இருந்து பாவ மன்னிப்பு வேணுன்றதுக்காக ஜீசு கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு சாட்டியால தன்னை அடிக்கடி அடிச்சுக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் லைப்ரரியில ஒருத்தரை கொண்டுறான். அவரை கொல்லப்பட்ட அந்த இடத்துல சில கோடு வருஷம் ஒரு ப்ரொஃபஸரோட பேரும் இருக்கு. அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த ப்ரொஃபஸர் அந்த இடத்த கூட்டிட்டு வராங்க. அப்போதான் போலீஸ்க்கு இந்த ப்ரொஃபஸர் ஒருவேளை கொலை பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு அவர் விசாரிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ் வரதுக்கு முன்னாடியே ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பாக்குறப்போ அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயின், அதாவது இயேசுவோட வம்சாவழியான கடைசி பெண் அங்க வராங்க. அதாவது என்ன சொல்றாங்க, இயேசுவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்ததாகவோ அந்த ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாகவோ அந்த குழந்தையோட கடைசி தலைமுறை தான் இந்த பொண்ணுன்ட்டு இதுல சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி இதில் நடக்கிற மர்மமான விஷயங்கள் என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரிசர்ச்ல இருக்கிறாங்க. படத்தோட பேரு தி டா வின்சி கோட். 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹைதராபாத்தை மட்டும் முஸ்லீம்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, ஹைதராபாத்தில் ஒரு இந்துஸ்தானி கூட இருக்கக்கூடாது, எல்லாருமே முஸ்லீமா மாறணுன்றது தான். அங்க இருக்கிற மக்கள் முஸ்லீமா மாறுறதுக்காக நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே முஸ்லீமா மாறவே இல்லை. இப்போதான் கோவமான அந்த முஸ்லீம் அரசு ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான தண்டனையை கொடுத்து முஸ்லீமா மாற சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. முஸ்லீமா மாற வைக்கிறதுக்காக எந்த மாதிரி மோசமான விஷயம்லாம் பண்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலி முன்னாடியே அவங்க பொண்ணை ரேப் பண்றதும், அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஒய்ஃபை ரேப் பண்றதும், குழந்தைங்களை அவங்க கண்ணு முன்னாடியே கொல்றதும், கர்ப்பிணி பொண்ணுங்களை வயித்துல அடிச்சு கொல்றதும், இந்த மாதிரி கொடூரமான விஷயம்லாம் பண்ணி அவங்களை கட்டாயப்படுத்துறாங்க. கொலை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சாவு பயத்தை காட்டுவோம். எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம் அந்த காஃபிருங்களுக்கு? படத்தோட பேரு ரசாகர். இது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி.